ஹாய் ஹலோ கேண்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிறது டார்க் லவ்வோட பார்ட் 10th வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் பார்க்காம இருந்தால் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். தென் கடைசியாக இதோட விட்டு போனால் இங்கே வந்து மேரேஜ் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நடந்திருக்கும். இங்கே வந்து ஜியான் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிற மாதிரி, நீங்களும் அந்த மேரேஜுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி அதோட விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டோரி கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. லைக் நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம், ஓகேவா? இங்கே ஜியான் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில வந்துட்டார். லைக் நல்லா தான் இருந்துகிட்டு இருக்குது. பட் கல்யாணம் நெருங்க நம்மளுக்கு ஒரு பேனிக், ஒரு மாதிரி பயம் எல்லாமே இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பயந்துட்டு தான் இருக்கீங்க. அந்த ரிசப்ஷனை முடிஞ்சிடுச்சு. ஸோ நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம். உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப பயமாகவே இருந்துகிட்டு இருக்கு. அது ஏன்னே தெரியல. ஸோ நீங்கள் அந்த பயத்தை எப்படி என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு மனசுக்கு ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது. இவனை கல்யாணம் பண்ணிக்கலாமா? நிஜமாக இவனை கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஏன் இவனை முதல்ல கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த 3 கொஷின். நம்ம வந்து அவன் பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக இவனை கல்யாணம் பண்ணிக்கணுமா? அது தப்பாச்சு. அது பேர் லவ் இல்லையே. இவனையே நான் முதல்ல கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு உங்களுக்கு இந்த மாதிரி திங்கிங்லாம் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு அது ஏனே தெரியல. ரொம்ப பஸ்லிங்காக இருந்துகிட்டு இருக்குது. உங்களால் அந்த நைட் ஃபுல்லாக தூங்கவே முடியல. இதை ஏதாவது சார்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணிட்டு ஜியானுக்கு கால் பண்ணியிருப்பீங்க. என்ன இந்த மேடம் என்ன நேரத்துக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஜியான் அட்டென்ட் பண்ணிவிட்டு சொல்லுடி அப்படிங்கிறாரு. கொஞ்சம் டெரஸ் வரைக்கும் வரியா? ஏன்? கொஞ்சம் வா ஜியான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜியான் வந்துட்டார். நீங்களும் போயிட்டீங்க. அதாவது இப்போ இருக்கிறது மண்டபம், ஓகே? மேலே என்ன? ஓ, லவ்வராக இதான் பார்க்க போகிற கடைசி நைட், நாளைக்கெலாம் ஹஸ்பண்டாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கியா அப்படிங்கிறாரு. நீங்கள் அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லலை. என்னாச்சு எனக்கு? ஏன் இப்படி நிற்கிற? யாராவது எதாவது சொன்னாங்களா என்ன? இந்த கல்யாணம் வேணாம். என்ன? ஏன் வேணாம் தெரில. என் மனசுக்கு இது சரியாக படலை. இங்கே ஜியோனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. நீ என்ன நேரத்தில் எந்த விஷயத்துக்காக இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கே தெரியுதா? நாளைக்கு இந்த நேரம் கல்யாணம், சொந்த பந்தம் ஊருக்காரன் எல்லாம் வந்து நிற்கிறான். ரீசன் அட்லீஸ்டாவது சொல்லணும்ல நீ வேணான்னு சொல்கிறதுக்கு. என்னமோ தோணுது அதனால நான் நிறுத்துறேன்னா என்ன அர்த்தம்? யார்கிட்ட என்ன சொல்ல முடியும்? திடுதப்புன்னு நீ இந்த மாதிரி டிசிஷன் எடுத்திருக்கனா ஏதோ உனக்கு ஹிட் ஆகிருக்கு. என்னாச்சு? யார் என்ன சொன்னாங்க சொல்லு. இல்லை, யாரும் எதுவும் சொல்லலை. ஜஸ்ட் எனக்காக தோன்றுறது தான். இந்த கல்யாணம் நடக்காது, ஸ்டாப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் ஜியோ. அப்படியே டக்குன்னு நீங்கள் நவுறீங்க. வெடுக்குன்னு அப்படியே கை விடிச்சிட்டு நீ வான வாரத்துக்கு போகிறதுக்கு நான் பொம்மையா இல்லை டாலா என்ன நினச்சிட்ருக்க நீனு? இந்த வார், இந்த கல்யாணம் நடந்தே தீரும், மாற்ற முடியாது. ஜியான், உனக்கு அவ்வளோதான் மரியாதை. இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்கேங்கிற ஒரே விஷயத்துக்காக பொறுமையாக உன்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். எனக்கு தான் இஷ்டம் இல்லை. அப்புறம் என்ன இதுக்கு நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்களா? நீ தானே உங்கள் அப்பா கிட்டே போய் பேசுன? இப்போ உட்காந்துட்டு கல்யாணம் வேணான்னு என்ன அர்த்தம்? அப்போது சரின்னு தோணின விஷயங்கள் சில நேரத்தில் தப்புன்னு தோணல பின்னாடி. அதுக்கு என்ன பண்ண முடியும்? சரி, ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் தப்புன்னு தோணுச்சுன்னா அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ரீசன் பிஹைண்ட் இருக்கணும்ல. I need that specific reason, okay? Come on, tell me. அப்படிங்கிறாரு.
எந்த ஒரு ரீசனும் இல்லை. போதும், இந்த கல்யாணத்தை ட்ராப் பண்ணிக்கலாம், கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நவுத்தி விட்டு போகிறீங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அந்த மனுஷன் செம்ம டென்ஷன் ஆகி புல்லுட்டுன்னு ஒரு அறையை வாங்கிட்டு அப்படியே ஜியோனை பார்த்து முறைக்கிறீங்க. என்ன முறைப்பு? உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவேனா? முடியாது. பார், எனக்கு உன்னை ஆதி காலத்துலேருந்து பிடிக்கும். நீ இந்த இந்தியாவுக்கு வந்த நாள் அது எனக்காகன்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் எப்பயுமே சரி. ஓகே, அதை மாற்றிக்க முடியாது. லவ்ங்கிறது ஒரு ஃபேண்டசி அப்படி இப்படி அதெல்லாம் ஒரு சைட். ஓகே, வேறு ஒரு சைடும் இருக்குது லவ்வுக்கு. தயவு செஞ்சு ஃபேண்டஸியாக என்னை பார்த்துட்டு வேறு சைடில் என்னை தள்ளி விட்டுறது. புரிஞ்சதில்ல? மூடிக்கிட்டு நாளைக்கு மண்ணமேடையில் வந்து ஏறு, இல்லை நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். நீங்கள் வேறு எதுவுமே சொல்லலை, அப்படியே ஒரு ரூமுக்கு போயிட்டீங்க. பட் உங்களோட ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டேபிளாக நிற்கிற மாதிரி அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதை வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு. திடுத்துப்புன்னு அந்த பொண்ணு ஏண்டா வேணான்னு சொல்லுது? ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும்ல. எனக்கும் அதான்ப்பா தெரியல. நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேறாப்பா. அவள் இந்த கல்யாணத்தை விட்டு போயிடுவாளாப்பா. இதை பார், எனக்கும் ஆளுங்க இருக்காங்க, பாடி கார்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் அவள் ஓட முடியாது. நீ கவலைப்படாத, நாளைக்கு உன் கூட அவளோட கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். ஓகே? ஆனால் டாடி, ரொம்ப யோசிக்காத ஜியான். நாளைக்கு ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். போய் கொஞ்சமாவது தூங்கு, மற்றதெல்லாம் அப்பா பார்த்துக்கிறேன். அப்படியே ஜியான் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாரு. இங்கே ஜங்குக்கா என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கார். ஸோ இங்கே டைம் போகுது, முகூர்த்த நேரமும் ஆயிடுச்சு. நீங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கீங்க. வெளில போகணுன்னு ட்ரை பண்ணுறீங்க. பட் ஸ்டில் உங்கள் கண்ணுக்கு நேராகவே பாடி கார்ட்ஸ் நிறைய பேர் அலையிறது தெரியுது. இது எல்லாமே ஜியானோட வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ கரெக்டான சமயத்தை பார்த்து அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டீங்க. கல்யாண நேரமும் ஆயிடுச்சு. பொண்ணு எங்கன்னு கேட்கும்போது பொண்ணு காணும். எங்கே ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வலை வீசி தேடிட்டுருக்காங்க. ஆனால் நீங்கள் கிடைச்ச படம் இல்லை. இங்கே ஜியானுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மணமேடையில் அப்படியே உட்காந்து மணிக்கா நின்றுட்டுருக்காரு. இங்கே ஜங்குக்காக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இருக்கிற பாடி கார்ட்ஸ் எல்லாம் சுட்டு அடிக்கணும் போல், சாகடிக்கணும் போல் அவருக்கு அவ்வளோ ஒரு எரிச்சல். ஒரு பொண்ணு வெளியில் வீட்டை விட்டு போகிற அளவுக்கு நீங்கள் அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கண்ணாமுன்னா திட்டிட்டு முதல்ல தேடுங்க. எனக்கு தெரியாது, இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துலக்குள்ளே பொண்ணு வந்தே ஆகணும், இங்கே கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கார். பட் ஜியான் நோஸ் கல்யாணம் நடக்காது. டக்குனு மணமேடையை விட்டு இறங்கிட்டாரு. டே நில்லுடா 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஒய்யன் இருக்காங்களே, அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த கல்யாணம் நடக்காதுமா, வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே அப்படியே தேவன் வந்திருக்காரு பொண்ணோட கல்யாணத்துக்காக. எதோ சொல்லி ஒய்யனோட மனசை மாற்றிட்டீங்கல்ல, இப்போ சந்தோஷமா? உங்கள் பொண்ணோட எனக்கு கல்யாணம் ஆகலை, இதுதானே ஆதி காலத்துலேருந்து ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்க அங்கிள். ஃபைனலி நீங்கள் நினச்ச என்னமோ நடந்துருச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அட்லீஸ்ட் நீங்கள் ஒருத்தவங்களாவது சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே தேவங்க பார்த்து ஜியோன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. இங்கே தேவங்களோட ஒய்ஃப் கண்ணாமுன்னான்னு திட்டுது. எதுக்கு? அவள்கிட்ட ஏதாவது சொல்லி வச்சிங்களா? அவள் திடுப்புன்னு இந்த மாதிரி போகிற பொண்ணு கிடையாது. யாரும் வேணான்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு அவள் கிடையவே கிடையாது. என்ன ஆச்சு என்னாச்சு என்னாச்சு, நீ ஏதாவது சொன்னியான்னு சொல்லிட்டு தேவங்க பிடிச்சி கண்ணாமுன்னா திட்டி எடுக்குது. ஆனால் தேவனுக்கு இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. லைக் பொண்ணு ஓடி போயிடுச்சுன்னா பெற்றவரால் என்ன பண்ண முடியும்? அமைதியாக எல்லாரும் சொல்கிறதையும்
கேட்டுட்ருக்காரு. ஆஃப்டர் தட் டைம் ஆயிடுச்சு, மண்டபம் கலைஞ்சிருச்சு. வந்தவங்க எல்லாருமே புறம் பேசிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. எங்கள் ஜியான் மட்டும் அந்த மணமகன் அறை இருக்குமே, அந்த அறையிலே அவ்வளோ நேரம் இருந்துகிட்டே இருக்கார், வரவே இல்லை. அவங்க அம்மா என்னமோ சொல்கிறாங்க, என்னென்னமோலாம் சொல்கிறாங்க, வரவே இல்லை. எப்படி இருந்தாலும் மண்டபத்தை வெக்கேட் பண்ணிவிட்டு வேறு சாவி கொடுத்தாகணும். ஜியான் அந்த சைட்லேருந்து எழுந்திரிச்சு வர மாதிரியும் கிடையாது. என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ ஒரு வழியாக அவங்க அம்மா வந்து ஜங்குக்கு கால் பண்ணிட்டு, புள்ள அந்த ரூமை விட்டே வரமாட்றான், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செம்ம டென்ஷனாக ஆகுறாரு ஜங்குக்கு. இங்கே ஃபைனலி புள்ளைய பார்த்து பேசும்போது, சரி வாடா அப்படிங்கும்போது அப்படியே டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு வந்துட்டார். அதுக்கு இன்னும் கொஞ்சம் சமாதானப்படுத்தணும், புள்ளைய கன்சோல் பண்ணதுக்கப்புறம் தான் வருவான் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அவங்க அப்பா வான்னு சொன்னதும் வந்துட்டார். எதுவும் பேசலை, அழுகலை, பெருசாக எதுவும் ரியாக்ஷனும் இல்லை. வீட்டுக்கு போயாச்சு. கதவு சாத்தின மனுஷன்தான். இங்கே இந்த மாதிரி கல்யாணம் நின்று போனதாலேயே வையனுக்கும் தெய்யனுக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபமும் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே. அவன் பொண்ணு இந்த மாதிரி பண்ணிடுச்சுல்ல, குடும்பத்து மத்தியில் எவ்வளோ அசிங்கமாக போயிடுச்சு, ஊரே கைகொட்டி சிரிக்கிற அளவுக்கு போயிடுச்சுல்ல. ஸோ ஒரு மாதிரி தேவங்க அவங்களால ஃபேஸ் பண்ண முடியல, ஆப்வியஸ்லி தேவங்களுக்கும் பண்ண முடியல. இங்கே ஜியோன் அவரோட ரூமை அடைச்சிக்கிட்டவர் தான், கதவை ஓப்பன் பண்ணவே இல்லை. இங்கே அவங்க அம்மா பதறாங்க, ஏங்க புள்ள வந்து உள்ளே போனவன் தான், வெளியில் வரவே இல்லைங்க, என்னங்க பண்ணுறது அப்படி இப்படிங்கிறாங்க. அவன் கோழ பையன் ஒன்றும் கிடையாது, அவனுக்கு ஒன்றும் இல்லை, நீ எதுவும் நினைக்காத. சரி பையன் கதை என்ன தான் ஆச்சு? நானும் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன், எங்கே போனால் என்ன ஆனானே தெரியல. நம்ம வேணா ஜிம்மின்னு அப்படி இல்லைனா கங்கா கிட்ட. ஏங்க ஒரு பையன் கூட வந்தானே, ஐயோ அவன் பேர் வேறு மறந்து போச்சுங்க, அவன் கூட நிறைய தடவை வீட்டுக்கு கூட வந்தான், பையனும் அவனும் சொல்லிட்டு வெளியிலலாம் போனானுங்களே, ஒருவேளை அவன் கூட இருப்பாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. சரி நான் போய் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் கடந்து அப்படியே அடிச்சுக்கிறாருங்க. எங்கள் ஜியான் லிட்ரலி தூங்கக்கூட இல்லை, உட்காந்த மெனிக்க இதையோ வச்சுட்ருக்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக அந்த பையனை கண்டுபிடிச்சிட்டாங்க. டேய் கடைசியாக நீ எப்போ பார்த்த பையனை சொல்லுடா சொல்லு அப்படிங்கிற மாதிரி அதட்டி கேட்குறாங்க. கடைசியாக கல்யாண மண்டபத்தில் பார்த்தேன். கல்யாண மண்டபத்தில் என்ன பார்த்தேன், எப்போ பார்த்தேன்? ரிசப்ஷனில் பார்த்தேன். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு வரலான்னு நினச்சேன், ஆனால் வயன் ஓடி போயிட்டதாகவும் கல்யாணம் நின்றுட்டதாகவும் தெரியும், அதனால் அப்படியே வந்துட்டேன் நான் அமைதியாக. சத்தியமாக அவள் ஓடி போனதுக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. வயன் என்கிட்ட அதை பற்றி எதுவுமே சொல்லலை, நிஜமாக ப்ராமிஸா அங்கிள் அப்படிங்கிறாரு. டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வருது, சம்திங். ஓப்பன் பண்ணு, இது நார்மலாக ஓப்பன் பண்ணு. அந்த மனுஷன் ஓப்பன் பண்ணுறாரு. வாட்ஸ்அப்போ அவரும் போயிட்டாரு. வயனோட சேட் போ. இல்லை அங்கிள் போன்னு சொல்கிறேனே. அவர் சேட் போகிறாரு. வெட்டுக்குன்னு அப்படியே மொபைல் வாங்கிட்டு அந்த சேட் ஹிஸ்ட்ரிலாம் உட்காந்து படிக்கிறாரு. அந்தளவு பெருசாலாம் எதுவும் இல்லை. ஸோ இன்விடேஷனுக்கு மறக்காமல் வந்துருன்னு வயனத்தை தாண்டா கூப்பிட்ருப்பா, வராண்டி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அவ்வளோதான், அதுக்கப்புறம் பெருசாக எதுவும் கிடையாது அதில். தா அப்படின்னு மொபைல் வச்சுட்டு, ஒரு வேளை தீபக் ஏதாவது பண்ணியிருப்பானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ தீபக்கை பார்க்கறதுக்காக போகிறாரு. இங்கே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தீபக் இல்லை இங்கே. ஆக்சுவலாக என்ன தேடினாலும் அந்தளவு பெருசாக எவிடன்ஸ் கிடைக்கல. எங்கே தீபக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு யோசிச்சுட்டே இருக்காரு. கடைசியாக ஜியானாவது பார்த்தானா, தீபக்கை பற்றி ஏதாவது தெரியுமான்னு சொல்லிட்டு
அப்படியே புள்ளைய பார்க்குறதுக்காக ரூமுக்கு போயிருப்பார். கதவை நாக் பண்ணுறாரு. நான் தான் அப்படிங்கிறாரு. கதவு பொறுமையாக ஓப்பன் பண்ணுறாரு. சொல்லுங்கப்பா, என்னப்பா அப்படிங்கிறாரு. கதவை பொறுமையாக க்ளோஸ் பண்ணிட்டு, கடைசியாக நீ இப்போ தீபக்கை பார்த்த? அந்த வயனோட இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் பார்க்கலப்பா. அப்பா கிட்டே போய் சொல்லாத. கடைசியாக நீ அவனை எப்போ பார்த்த? இல்லை டாடி, நான் உன் அப்பன்டா. சொல்லு, கடைசியாக எப்போ பார்த்த? முந்தா நேற்று நைட்டு. எதுக்கு அவனை போய் பார்த்த? இந்த கல்யாணத்தால் அவனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு. அப்புறம் அவன் கல்யாணத்தை நிறுத்துவான்னு சொல்லிகிட்டே இருந்தான். நீ என்ன பண்ண? நான் பழி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஜேகேயோட ஐ டு ஐ பார்க்குறாரு. பழி வாங்கிட்டேன்னா புரியல. என் பையனை இப்படி பண்ண அவனை சும்மா விட முடியுமாப்பா? நான் உங்கள் புள்ள இல்லை, அப்படியே அமைதியாக இருந்துருவேனா என்ன? அதான் அவனை ரண கொடூரமாக அடித்து சாக்கடிச்சிட்டேன். அவன் அவன் அவனை எங்கே புதைச்ச? புதைக்கலப்பா, அவனை கரைச்சிட்டேன். ஆ, என்ன சொல்கிற? ஆமாம், வயனுக்கு எப்படி இந்த ஸ்கல்ப்சர்ஸ், இந்த சாமியோட இந்த சிலைகள், சிற்பங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது இஷ்டமோ, எனக்கும் கெமிக்கல் ரியாக்ஷன் மேலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட். அவனோட நெயில்ஸை ஒன்று ஒன்றா பிடுங்கி அதை ஒவ்வொன்றா அந்த லிக்விடில் போட்டேன். இப்படி தான் உன்னோட உடம்பு கரையும்னு சொன்னேன். அவன் அப்பயே அரண்டுட்டான். அப்புறம் நடுவில் வேற எனக்கு ஒயன் வேற கால் பண்ணிட்டான். ஸோ கொஞ்ச நேரம் அவகிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் அவளை கஷ்டப்படுத்தின எல்லாத்தையும் வெட்டி 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 சொல்யூஷன் போட்டு முக்கிட்டேன். அவ்வளோதான், அவன் கரைஞ்சிட்டான். அவனை தேடினாலும் எங்கேயுமே கிடைக்க மாட்டான். சிம்பிள். டே, நீ என்ன பண்ணியிருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோக் அப்படியே ஜியானோட அப்படியே ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறாரு. டாடி, இதில் என்ன டாடி இருக்கு? நான் கொஞ்சம் நல்லவனாக இருக்கணும்னு நினச்சேன், ஆனால் இந்த சமுதாயத்தில் அப்படிலாம் இருக்க முடியாது போலையே. என்னை என் வையனே மாத்துறா, நான் என்ன பண்ணுறது? நானும் சரி நம்ம அப்பா மாதிரியான லவ் காட்டலாம், ஆனால் அந்த மாதிரியான டார்க் வேண்டான்னு நினச்சேன். ஆனால் அது தான் வேணும்னு அவள் பல்ல கடிச்சிட்டு நின்னானா, அவள் ஆசைப்படுறத கொடுக்கறத தவிர்த்து வேறு என்னென்ன பண்ண முடியும்? வையன் எங்கடா? வையன் எங்கன்னு கேட்டேன். என்கிட்ட தான் இருக்கா. ஆ, எங்க அவ? என் ரூமில் தான் இருக்கா. எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாப்பா. அன்னைக்கு நைட்டு அது மட்டும் இல்லை, நான் அரைஞ்சிட்டு என்னை முறைச்சா பாருங்க. என்னடி முறைக்கிறேன்னு கேட்டேன். என்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் நான் கல்யாண மண்டபத்தில் எழுந்திருச்சு எனக்கு இந்த கல்யாணத்தில் பெருசாக உடன்பாடு இல்லை, எனக்கு இந்த கல்யாணமும் வேண்டான்னு சொன்னாப்பா. அவள் தனியாக இருக்கும் போது எப்படி வேணால் சொல்லலாம், என்ன வேணால் பேசலாம். ஆனால் எல்லாருக்கும் முன்னாடி பேசினா அப்புறம் நான் என்னப்பா பண்ணுறது? அதுக்கு அவளை என்னடா பண்ண? இங்கே தான்ப்பா மறைச்சி வச்சுருக்கேன். மண்டபத்தில் மறைச்சி வைக்க முடியாதுல்ல, அதான். அடுத்தது என்னை தாண்டி போகணுன்னு நினச்சாப்பா, அதான் தூக்கிட்டு வந்து இங்கே கட்டி போட்டேன். இனிமே வயன் ஓட முடியாதுல்ல, என் கூடவே இருப்பாள்ல.
டேய் நீ சரியான சைக்கோவாக இருக்கடா, டேய் மாடு. இது பார், என்னதான் நீ லவ் பண்ணுற பொண்ணாக இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு உன் மேலே காதல் வர அளவுக்கு நீ என்ன வேணால் பண்ணு, யாரை வேணால் பண்ண, ஆனால் அவளையேண்ட துன்புறுத்துற. அப்படி பண்ணினா காதலிக்க மாட்டாடா உன்னை. அவளுக்கு கடைசி வரைக்கும் நீ ஒரு வில்லனாக தான் தெரிவ. உனக்கு எது புரிய மாட்டேது ஜியான்? ஷோ நான் இப்போ என்ன பண்ணுவேன்? எங்க அவ? டாடி, ஸ்டே அவுட் ஆஃப் இட். இதில் வராதிங்க ப்ளீஸ். லெட் மீ ஃபேஸ் எவ்ரிதிங் டாடி. உங்கள் காதலில் எப்படி நீங்கள் மட்டும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி என் காதலை நான் மட்டும் தனியாக ஃபேஸ் பண்ணிக்கிறேன். வயன் என்னை தாண்டி போகவும் முடியாது, என்னை தாண்டி யாரும் காதலிக்கவும் முடியாது. ஆனால் ஜியான், டாடி அவளை ஏதாவது ஹர்ட் பண்ணணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோ, நான் புள்ளன்னு பார்க்க மாட்டேன்டா உன்னை. அப்படியே ஜங்குக்கு போகும்போது நோட்டை விடுறாரு, லைக் எங்கே மறைச்சி வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வழியாக ஜங்குக்கு போயிட்டாரு. இங்கே ஜியான் கதவை தாபால் போட்டுட்டு அப்படியே டக்குன்னு ஏதோ ஒரு கதவை ஓப்பன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வயன் பயப்படுறா. ஸோ ஃபைனலி யூ ஹியர்ட் எவ்ரிதிங்ல. இது இது எதுவும் என்ன கேட்டேன் நான்? என்ன சொல்கிறேன் எனக்கு புரியல. வயான், டோன்ட் ப்ரிட்டண்ட் வயான். நான் இப்போ சொல்லி தான் உனக்கு எல்லாம் தெரியும்னு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு நினைக்காது ப்ளீஸ். எனக்கு தீபக்கோட மேட்ரு எல்லாமே உனக்கு முன்னாடியே தெரியும், அப்படி தானே? என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ஏதோ உங்கள் மொபைல் அவர் எடுத்திருக்காரு, அதில் ஏதோ ட்ராக்கிங் டிவைஸ், அதாவது சம்திங் நீங்கள் என்ன மெசேஜ் பண்ணாலும் அந்த மெசேஜ் அப்படியே ஜியானுக்கும் பாப்அப் ஆகி வரும். அந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் செட் பண்ணி வச்சுருப்பாரு. ஸோ நீங்கள் வந்து சுந்தர், அதாவது உங்கள் ஃப்ரெண்ட் இருக்கான, அவன்கிட்ட பேசினது, தென் தீபக் கிட்ட பேசினது, அது எவ்ரிதிங் ஹி நோஸ். ஸோ கடைசியாக வந்து ஜியான்கிட்ட மாட்டிக்கிட்ட தீபக், நீங்கள் கால் பண்ணியிருப்பீங்களா, அப்போ கூட ஜியான்கிட்ட நீங்கள் பேசியிருப்பீங்களே, தட் டைம் பக்கத்தில் டேபிளில் தான் அவரோட ஃபோன் இருந்திருக்கும். கடன்னு ஆன் பண்ணிவிட்டு கடைசி டெக்ஸ்ட் வந்து ஒயனுக்கு தான் பண்ணியிருப்பார். ஐ எம் இன் டேஞ்சர், ஜியான் இஸ் நாட் அ குட் காய் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு டக்குன்னு அந்த டெக்ஸ்ட்டை டெலிட் பண்ணிட்டாரு. லைக் எப்படி சொல்கிறதுன்னா, அவருக்கு மட்டும் அந்த டெக்ஸ்ட் வந்து டெலிட் ஆன மாதிரி. ஓகே, ஸோ சொன்னதும் இங்கே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வாய்ஸ் நோட் மாதிரி அனுப்பியிருக்காரு. அதில் ஜியான் வந்து உங்ககிட்ட பக்கத்தில் பேசுகிற மாதிரி கேட்குது. ஸோ அந்த வாய்ஸ் நோட்டு தென் இது எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டு அதே மாதிரி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி தீபக் இங்கே வந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் போட்டு தள்ளலாம் போயிருப்பார். ஓகே, ஸோ அந்த இதெல்லாம் நீங்கள் பேசி முடிச்சுட்டு, என்னடா அது, இவன் பொறுக்கி எதுக்கு பேசினா, முதல்ல பிளாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளாக் பண்ணுறதுக்கு போயிருப்பீங்க. கிளியர் சாட் கொடுக்கும்போது கடைசியாக அவன் என்ன எதுக்கு தான் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்க்குறீங்க ஐ எம் இன் டேஞ்சர், ஜியான் இஸ் நாட் அ குட் காய்னதும் உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. ஏன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. சாரி, அது ஆடியோ இல்லை, வீடியோ. ஓகேவா? அதோட தாண்டி ஒரு வீடியோவும் வந்திருக்கும். அதை ப்ளே பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் ஜியான் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது, ஃபோனில் பேசுகிற மாதிரி இருக்குது, அவரை கட்டி போட்டிருக்கிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ மூஞ்சிலெல்லாம் ரத்தக்கரை தழும்பு அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்ததும் வயனுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் இருந்திருப்பா. ஸோ இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா, உங்களுக்கு நாளைக்கு ரிசப்ஷன், இன்றைக்கி நைட்டு அந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்புறம் நீங்கள் அந்த மனுஷன் நீங்கள் முதல்ல கல்யாணம் பண்ணுவீங்க யோசிச்சு பாருங்க. பண்ண மாட்டீங்கல்ல. ஆனாலும் எந்த நம்பிக்கையில் நீங்கள் ஜியான்கிட்ட போய் அன்றைக்கி நைட்டு நீங்கள் ரிசப்ஷன் முடிஞ்ச அந்த நைட்டு சொன்னீங்கன்னு தெரியல. அதுதான் நீங்கள் பண்ண ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் தப்புன்னு சொல்லலாம். ஸோ அதனால் இப்போ வந்து இப்படி மாட்டிக்கிட்டீங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பொறுமையாக ஜியான் வந்து அப்படியே உங்ககிட்ட காமிச்சிட்ருக்காரு. ஸோ
என்னை பற்றி உனக்கு முன்னாடியே தெரியும் அப்படி தானே? அப்படியே நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. சொல்லுடி. ஆமாம் ஜியோ, நான் யார்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன்டா. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுடு. நான் அப்படியே போய்ட்றேன். இந்தியாவில் கூட இருக்க மாட்டேன். நான் போய்ட்றேன். டக்குன்னு ஜியான் அந்த கபர்ட்குள்ளே வந்துட்டு கபர்டையே லாக் பண்ணிட்டாரு. லைக் ரொம்ப பிளாக்காக இருக்குது. ஓகே, ஒரு குட்டியோண்டு கொஞ்சோண்டு வெளிச்சம் மட்டும்தான் சைட்லேருந்து வருது. ஸோ ஆனாலுமே பிளாக் தான், ஃபுல்லாக பிளாக் தான். அந்த மனுஷன் உங்களோட ஹிப்பை நல்லா டைட்டனாக பிடிச்சிட்டு, டோன்ட் வரி வயன், பேனிக் ஆகாத, உன் பக்கத்தில் எப்பயுமே நான் இருப்பேன். ஓகே, எதுக்கும் கவலைப்பட வேணாம். நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்றும் ஆகாது. ஐம் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ, ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட். உனக்காக தான் நான் இருப்பேன். எங்க அங்கிள்கிட்ட மட்டும் நீ எதுக்கு உண்மையை சொன்ன? இந்த பிரச்சனையில் அங்கிளும் இன்க்ளூடடா? அதெல்லாம் இல்லை. எங்கள் அப்பாவுக்கு லைட்டாக என் மேலே சந்தேகம். சொன்னேன். பெருசாக சொல்லிக்க மாட்டார் அந்த மனுஷன், நல்லவர் தான். நம்பிக்கை இருக்குது அவர் சொல்ல மாட்டார். வயன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே பொறுமையாக கதை ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ தான் டார்க்னஸ்ஸே போகுது. உங்களை அப்படியே பின்னாடி கையை வந்து கட்டி போட்டிருப்பாரு. அப்படியே அந்த கபோர்ட்லேருந்து உங்களை பிடிச்சி இழுத்து அப்படியே டப்புன்னு பெட்டில் போட்டிருப்பாரு. அப்படியே உங்களோட சைடில் அப்படியே படுத்துட்டு, நல்லா இருக்குது நிஜமா, ஆனாலும் ஐ டோன்ட் லைக் திஸ் ஃபேமிலி. நம்மளால் ப்ரைவேட்டாக இருக்க முடியல பாரு. ஐ ஹாவ் அ ஹோம், லைக் அதில் அவ்வளோவா யாருமே இருக்க மாட்டாங்க. என்னோடய இயர்னிங்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கேன். லெட்ஸ் மூவ் ஆன் டு தட். ஓகே? இல்லை ஜியோ, அது அது போகிறோம். குட் கேர்ள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனுஷன் அப்படியே உங்களோட தலையில் அப்படியே லைட்டாக ஹிட் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே பயப்படுறீங்க. அப்புறம் கத்தணும், யாருக்காவது இன்டிமேஷன் தரணும், ஏதாவது நினச்சோன்னா நான் இந்த அளவு பொறுமையாக இருக்க மாட்டேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, மணிக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். ஓகே, சமத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜியோன் அந்த சைட்லேருந்து நவர்றாரு. உங்களுக்கு அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரில. என்னடா இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பயத்துல உச்சத்தில் நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு தான் ஜியான் மோசமானவன் தெரிஞ்சிச்சுல, அதனால் நீங்கள் அவரை வந்து சொன்னதை வந்து வாயை திறக்கக்கூடாது, அமைதியாக இருந்து காரியத்தை சாதிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பர்ஸ்பெக்டிவில் தான் நீங்கள் இருக்கீங்க இப்போது. ஸோ இப்படி இருக்கிறச்ச ஜியான் வந்துட்டார். வந்துட்டு உங்களுக்காக சாப்பாடு எடுத்து வந்திருப்பா. நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. உங்களோட கையெல்லாம் அவுத்து போடல, அவர் அதுக்கு பதிலாக ஊட்டி விடுறாரு. நீங்கள் அப்படியே நவுந்துக்கிறீங்க. இப்போ நீ சாப்பிட்லன்னு வச்சுக்கோயேன், நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. ஓ, அதை வேறு கம்ப்ளீட் வேறு பண்ணுமா? என்ன பண்ணிக்கலாம், என் கையெல்லாம் நான் அறுத்துக்க முடியாது. ஓகே, அதெல்லாம் அந்த ஜியான் பண்ணால், எந்த ஜியான் அப்படியே பண்ண மாட்டான். உன் கையை அறுத்துருவேன். ஐயோ, என்னால் எப்படி ஒன்றை கஷ்டப்படுத்த முடியும்? அதுவுமே எனக்கு வலிக்குமே. என்ன பண்ணலாம்? உன் தம்பி ஜிமின் கையை அறுத்துட்டுமா? அவன்கிட்ட எதுக்கு போகிற நீ? அப்போ சாப்பிடு. நல்லா. கை எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. கொஞ்சம் ஃப்ரெண்ட்லையாவது கட்டுறியா ப்ளீஸ்? சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் கட்டுறாரு. நீங்கள் ஆனாலும் அப்பயுமே அமைதியாக தான் இருக்கீங்க. சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. அந்த மனுஷன் தான் ஊட்டி விட்டுருந்துருப்பாரு. நான் ரெஸ்ட் ரூம் போகணும். போ. ஆக்சுவலாக எனக்கு 2 வருது அப்படிங்கிறீங்க.
இப்போ என்ன கை அவுத்தணும் அப்படி தானே? கதவு அன்லாக்கில் தான் இருக்கணும். லைட்டாக கதவு ஓப்பனில் தான் இருக்கும். அப்படியே போயிட்டு வரணும். கதவு சப்போஸ் காற்றுல ஆனதால் டப்புன்னு சாத்திக்கிச்சு, அதான் சாக்குன்னு நீ லாக் போட்ட. உன் குடும்பம் இங்கே தான் இருக்குது தெரியும்ல. தெரியாமல் அழிச்சிருவோம் உன் குடும்பத்தை. நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். நீ நல்லவனாக நான் இருக்கணும்னு நினச்சேன்னா, நான் சொல்கிறதெல்லாம் கேட்டேன்னா உனக்கு கொஞ்சமாக ஃப்ரீடம் கிடைக்கும். இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், இந்த மாதிரி தான் பிடுங்குவேன்னா நானும் பிடுங்குவேன். இந்த மாதிரி பண்ணி அமைதியாக இருந்து என்னமோ சொல்லுவாங்களே, உன் மேலே எனக்கு ட்ரஸ்டெல்லாம் வந்து நான் உனக்கு ஃப்ரீடம்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் நீ என் முதுகில் அடிக்கணும்னு நினச்சேன்னா அதுதான் உன்னோட மிகப்பெரிய தப்பு. புரிஞ்சுதா? அப்படி மட்டும் நீ பண்ணன்னு வச்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா எனக்கு ஒன்று நான் அடம் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கணும். அப்படி இல்லையா நீ மாறுறன்னா அது உண்மையாக இருக்கணும். பழி வாங்கிறது, இந்த முதுகில் அடிக்கிறது, இந்த மாதிரி வேலையே இருக்கக்கூடாது என்கிட்ட. அப்படி ஏதாவது உன்கிட்ட கெட்ட அழுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, நானே தூக்கி தொடச்சி எரிஞ்சிருவேன். போ, டைம் ஆகுது போ. நீங்கள் அப்படி கல் பண்ணிட்டு போகிறீங்க. சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? போ. அமைதியாக போகிறீங்க. அதே மாதிரி லைட்டாக ஒரு கழிச்சு தான் இருக்கும். நீ உள்ளே வர மாட்டல்ல? சரி, நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வெளில வருவீங்க. அதே மாதிரி ஜியான் சொன்னார்னா அதே மாதிரியே இருக்கார், உள்ளே வரல தான். நீங்கள் அப்படியே வரீங்க. பரவாயில்லையே, சொன்னதெல்லாம் கேட்குறேன். பட் ஸ்டில் இருந்தாலும் அந்த அப்பார்ட்மெண்ட் போயிடலாம். அங்கே நீயும் நானும் மட்டும் ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு நான் உனக்கு நீ இருவர் மட்டும். ஏன் பயப்படுறியா? இல்லை, என்ன சொல்கிற? என்னை இப்படி பார்த்துமா உனக்கு பயம் இல்லை? ஏன்? ஏன்னா நீ தான் சொன்னியே நான் உன்னை ஏமாத்துறதான் என்னை கஷ்டப்படுத்துவேன்னு. என்கிட்ட முன்னாடி இருந்த ஜியான் எப்படின்னு எனக்கு தெரியும். அதனால் எனக்கு அந்தளவு பயம் இல்லை. ஆனாலும் என்னை அப்படியே நம்பிடாத. நான் லைட்டாக கிருத்துற புத்தி. என்ன பண்ணுவேன் எப்படி பண்ணேன் என்னன்னு எனக்கு தெரியாது. திருப்பி நான் ஏதாவது பண்ணிட்டு வந்து நிற்பேன். அதனால் கொஞ்சம் உஷாராகவே இருன்ட்டு. சரி, வெளில போகணும். அதுக்கு இன்ன நேரம் உனக்கு எனக்கு கல்யாணம் நடந்திருந்தா மொத்தம் என்ன மொத்தத்தையும் கேட்டிருப்பேன். அதான் கல்யாணம் நடக்கலையே, அதனால் ஒரு முத்தம் மட்டும் கூட கிளம்புறேன். அது அவர் அப்படியே ஒரு பார்வை தான். கண்ணை மூடிக்கவா? ஹலோ, நீ தான் கொடுக்கணுங்கிற, கண்ணை மூடிக்கவாங்கிற. ஓ சரி ஜியா, இன்னைக்கிட்ட வரீங்க. போதும். அந்த அந்த முத்தத்தில் ஒரு பாசமே இல்லை. ஒரு மாதிரி இருக்கு. வேண்டாம். உனக்காக பார்த்துக்கோ, தோணுதோ அப்போ கொடு. அப்படி இல்லைன்னா எனக்கு தோணுச்சுன்னா நான் கொடுக்குறேன்.
பாய்டி பொண்டாட்டி. தடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜியோன்னு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க அப்படின்னு ஒரு பெருமை வச்சு விட்றீங்க. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறேன். நியூ பாய் சரங்கியா ஸோ லைக் இட். நிக்கோ நிக்கோ நீ